தந்தையின் மடியில் அமர முடியாதவன் வானில் நிலையான இடம் பெற்றான். உங்களுக்கு துருவ நட்சத்திரம் பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உத்தன் பாத மன்னனின் மகன் துருவன் ஒருமுறை தனது தந்தை அரியணையில் அமர்ந்திருந்தபோது அவனது மடியில் அமர சென்றான். ஆனால் அவனது சித்தி சுருசி, நீ என் வயிற்றில் பிறக்கவில்லை, எனவே அரசரின் மடியில் அமர உனக்கு தகுதியில்லை. இறைவனை நோக்கி தவம் செய்து அடுத்த பிறவியில் என் மகனாக பிறந்தால் மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறி அவமானப்படுத்தி தள்ளினாள். மனம் உடைந்த 5 வயது சிறுவன் துருவன் தனது தாய் சுனீதியின் அறிவுரைப்படி நாரதரை சந்தித்து ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை பெற்று காட்டிற்கு சென்றான். அங்கு கடும் தவம் புரிந்தான். அவனது தவத்தின் வெப்பம் தேவர்களை நடுங்கச் செய்தது. இறுதியில் மகாவிஷ்ணு அவன் முன் தோன்றி, குழந்தையே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். துருவன் உலக இன்பங்களை கேட்காமல் நிலையான இடத்தையே வேண்டினான். மகாவிஷ்ணு அவனை வானில் அழியாத துருவ நட்சத்திரமாக மாற்றினார். இன்றும் வடதிசையில் மின்னும் அந்த நட்சத்திரம் ஒரு சிறுவனின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கைக்கும் உறுதிக்கும் சான்றாக விளங்குகிறது.